இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வருகின்ற ஞாயிறு ஆண்டின் பொதுக்காலத்தின் 16ஆம் ஞாயிறு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தின் 16ஆம் ஞாயிறு அன்று மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 24-30 திருவசனங்களில் களையும் கோதுமையும் ஓமையில் இயேசு தீமை நம்மோடு இருப்பதை கூறுகிறார். ஆனால் தீமைக்கு ஆளாகாமல் பொறுமையுடன் இருந்தால் தீமை இறுதி தீர்ப்பின் பொழுது அகற்றப்படும் என்கிறார். இதன் முக்கியமான அம்சங்கள் என்னவென்றால், நல்ல விதை என்பது இயேசுவால் விதைக்கப்பட்ட நேர்மையாளர்கள், விண்ணரசின் பிள்ளைகளை குறிக்கின்றது. அன்பை பெற்று வாழுபவர்களை குறிக்கின்றது. களைகள் என்பது தீயோனின் பிள்ளைகள், எதிரியால் விதைக்கப்பட்ட தீய சக்திகள், எண்ணங்கள், செயல்பாடுகள், நெறிமுறைகள். வயல் என்பது இயேசுவின் அன்பிற்கு சான்று பகர்வர்களும் தீயோனின் தீய செயல்களை வாழ்பவர்களும் ஒன்றாக வாழும் உலகை குறிக்கின்றது. இயேசு ஏன் இருவரும் ஒன்றாக வளர அனுமதிக்கின்றார்? களைகளை பிடுங்கும் பொழுது கதிர்கள் நெற்பயிர் பாதிக்கப்படலாம், ஏனெனில் அவைகளின் வேறு ஆழமாக இருக்கும். அவசரப்பட்டு யாரையும் கிறிஸ்தவர்கள் தீர்ப்பிடக்கூடாது அல்லது நீதிபதிகளாக மாறி தவறான முடிவு எடுத்துவிடக்கூடாது. இதனால் பலரின் விசுவாசம், நம்பிக்கை, பற்று நிறைந்த கிறிஸ்தவ வாழ்வு பட்டு போகலாம். எனவே அவசரப்பட்டு தவறான தீர்ப்பு சொல்லிவிடாதீர்கள் என்று சொல்லுகிறார். அறுவடை. தீர்ப்பின் நாளின் போது வானதூதர்கள் அறுவடையாளர்களாக களைகளை கவனமாக பிரித்து எரிப்பதற்கும் நல்ல பயிர்களை களஞ்சியத்தில் சேர்ப்பார்கள். இதன் பொருள், கடவுள் இறுதி நாளில் தீயவர்களின் செயல்களுக்கு ஏற்ப தண்டனையும் நல்லவர்களை பேரின்ப வாழ்விற்கும் அழைத்து கொள்ளுவார். காலம் தாழ்த்துவதன் காரணம், தீயவர்களும் மனம் வருந்த கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்புத்தான் காலம் தாழ்த்துவது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி களைகளாக இருந்து நல்லவர்களுக்கு தீமை செய்வதை விட மனம் திருந்தி இயேசுவோடு இணைந்த கிளைகளாக மாறி 60 மடங்கு, 80 மடங்கு, 100 மடங்கு பலன் தருவோமேயானால் நாமும் இயேசுவால் விதைக்கப்பட்ட நல்ல பலன் தரக்கூடிய நல்ல விளைச்சலுக்கு ஒப்பாவோம். ஆமேன்.